இப்போ நம்ம முறுக்கு தான் செய்ய போகிறோம். வீட்டில் இந்த காஞ்ச அரிசி மாவில் செய்கிறோம். முறுக்குன்னு மாவு அரைச்சின்னு வரல. வீட்டில் இந்த மாவை எடுத்து தேவைக்கு சலிச்சிக்கிறேன். இந்த அரிசி மாவுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி, இதை வறுத்து அது கூட 2 ஸ்பூன் கடலை, வறுத்த கடலை போட்டு மிக்சியில் மாவை அரைச்சிக்கினேன். அதை சலிச்சிக்கிறேன் தேவைக்கு. இப்போது இதில் தேவைக்கு ஜீரகம், இப்போது உப்பு, இதை நல்லா கலந்துக்கலாம். இதை கலந்துட்டு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிட்டு பச்சை மிளகாய் அரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கணும் காரத்துக்கு. இதை இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் உருட்டி வச்சுக்கோங்க. முறுக்கச்சிக்கு தேவையான அளவு. எண்ணெய் போட்டு இந்த மாதிரி நைஸாக உருட்டி இப்போது முறுக்கச்சியில் போட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இருக்கிறேன். அது காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். நான் விறகடுப்பு பற்ற வைக்கல, கேஸ் தான் பற்ற வச்சுருக்கேன். அதனால் நான் கம்மியாக போட்டு எடுத்துக்கிறேன். இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போது மழைக்கு முறுக்கு நல்லா எங்களுக்கு மொத்தம் பிசைஞ்சு எடுத்தாச்சு. ரெடி ஆகிடுச்சு முறுக்கு. முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா